Hello, viewers. Today is Sunday, December 1st, 2024. இன்னைக்கு நம்ம வந்து ஐபிஎல் ஆக்ஷனை பற்றி பேச போகிறோம். ஐபிஎல் ஏலம் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்க இந்த ஏலத்தில் என்னென்ன கிரிக்கெட்டர் நல்ல ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்காங்க, எந்தெந்த இடத்துல கோட்டை விட்டாங்கன்றதை பற்றி தான் பேச போகிறோம். இன்னைக்கு நம்மளோட எப்போதும் போல மிஸ்டர் எஸ் என் சுகுமார் இருக்காரு. அதை தவிர ரெண்டு புது விருந்தினர்களும் வந்திருக்காங்க. வாசுதேவன் அவர் வந்திருக்காரு. அவர் வந்து கிரிக்கெட் என்தூசியாஸ்ட், அவரும் ஒரு கிரிக்கெட் அனலிஸ்ட். அப்புறம் ஸ்ரீதரன் ஒருத்தர் வந்திருக்காரு. அவரும் கிரிக்கெட் என்தூசியாஸ்ட், கிரிக்கெட் பிளேயர். அவரும் சுகுமாரோட கிரிக்கெட்டும் விளையாடிருக்காரு. அவர் ஒரு கிரிக்கெட் அனலிஸ்ட் ஆஸ் வெல். ஸோ இவங்க 4 பேரையும் வரவேற்கிறோம். முதலாவதாக நம்ம எஸ்எம் சுகுமார்கிட்ட போவோம். மிஸ்டர் சுகுமார், டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த ஆக்ஷன் ஏலத்தில் எந்தெந்த பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க ஃபார் தேர் ஃபியூச்சர் ஆர் திஸ் சீசன், எந்தெந்த இடத்துல வேற சில பிளேயர் எடுத்திருக்கலாம், அந்த இடத்துல கோட்டை விட்டுருக்காங்கன்றதை பற்றி சொல்லுங்க. முதல்ல டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து 23 பிளேயர் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க சரியா பிளானிங் பண்ணல. எங்க ரிடென்ஷன் பிளேயர்ஸ் வைக்கும் போதுலேயே பிளானிங் பண்ணல. அவங்களோட கேப்டனையே துரத்துட்டாங்க. கேப்டன் கர்நாட் ஒரு கேப்டன் வந்து டீமோட என்டையர் பெர்ஃபார்மன்ஸுக்கு 9வது பிளேஸ்ல முடிவு ஆனதுனால அவர் அப்படியே தூக்கி வெளியில வச்சுட்டு நடத்துறது ஒரு கிரிக்கெட்டிங் டிசிஷன் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ட்ரை பண்ணாங்க, பீடிங்ல ஆர்டிஎம் யூஸ் பண்ணி பண்ணாங்க. பட் அவங்க வந்து எல்எஸ்ஜி வந்து அதுக்கு மேல கொண்டு போயிட்டு அந்த பிட்டை வந்து அவருக்கு ரீச் இல்லாம கொண்டு போயிட்டாங்க. ஸோ ரிஷப் பந்த் அவங்க விட்டது கொஞ்சம் சரியான முடிவு அல்ல. அதை தவிர வந்து 2 ஆர்டிஎம் எடுத்தாங்க. 2 ஆர்டிஎமும் அவங்க வந்து சாதாரண போலர்ஸ் தான் எடுத்தாங்க. ஆனா ஆர்டிஎம் எடுக்கிறதுக்கு ப்ரீவியஸ் பிளேயரா இருந்திருக்கணும். அவங்க பிளேயர் ஒன்று அவங்க தான் பெர்ஃபார்மன்ஸே சரியில்லை. 9வது இடத்துல முடிஞ்ச ஒரு டீம் அது எங்க இருக்கும். ஸோ அவங்க வந்து கரெக்டா ரிட்டைன் பண்ணியிருக்கணும், சின்ன அமௌண்ட்டுக்கு ரிட்டைன் பண்ணியிருக்கணும். அது அவங்களால செய்ய முடியல. மோரோவர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓப்பனிங் இதெல்லாம் கொஞ்சம் அவங்க உட்காந்து பேசணும். ஏன்னா நீங்க சொன்ன முதல்ல நம்ம பேசுற மாதிரி ஃபாப் டு பிளேஸ் டாப் ஆர்டர் பேட். பட் அவங்களுக்கு உங்க சக்சஸ் இருக்கு. சில பிளேயர்ஸ் எல்லாம் வந்து டாப் ஆர்டர் ஆடி அதெல்லாம் அவங்க வந்து கேப்டன் யாருன்னு டிசிஷன் எடுத்த மாதிரி தெரியல. கேப்டனே முடிவு பண்ணல அவங்க. ஸோ அதனால வந்து ஹேமந்துக்கும் அவனோட 2 கோவனர்ஸ் இருக்காங்க. அவங்க உட்காந்து அந்த டீமை மேனேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேப்டனை சூஸ் பண்ணி நிறைய வேலை இருக்கு டெல்லி கேபிட்டல்ஸ். பட் நிறைய நேரமும் இருக்கு. ஸோ அதனால அவங்க ஒரு 15-16 பேர் ஷார்ட் அவுட் பண்ணிப்பாங்க. எல்லா டீமும் அப்படிதான் ஷார்ட் அவுட் பண்ணிப்பாங்க. 25 பேருக்கும் இடமே இருக்காது. அவங்க டிஸ்கஷன்லேயே வர மாட்டாங்க, சும்மா அவங்க ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. 15 பேர் அதுக்கு மேல கிடையாது. எந்த டீமுக்குமே ஒரு கட் ஆஃப் அது 15 பேருக்குள்ள இருக்கும் போது அவங்க டெய்லி அவங்க பேட்டிங் ஆர்டர்ல அவங்க சூஸ் பண்ணணும். ஏன்னா சில பேர் பெர்ஃபார்மன் இருக்காங்க, சில பேர் ஹோப்ஃபுல்லா இருக்காங்க, சில பேர் ப்ராமிசிங்கா இருந்திருக்காங்க. பட் பெர்ஃபார்மன்ஸ் அவங்க டீமுக்காக எந்த ஒரு இதுவும் கொடுக்கல. ஏன்னா அவங்களோட ரிசல்ட் எப்படி இருக்கு. எய்தர் ஆனா 200 அடிச்சிருக்காங்க, சில கேம் வின் பண்ணிருக்காங்க. ஐபிஎல் எப்படின்னா 2 கேம் வின் பண்ணாலாம் நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க வந்து கன்சிஸ்டண்டா ஆடணும். டாப்பா மிடில் ஆஃப் த சீசன் 7 கேம்ல ஒரு 4-5 தான் நீங்க ஏதாவது நினைக்க முடியும். அதர்வைஸ் என்ன ஆகும், பிளேயர்ஸ் டயர்ட் ஆயிடுவாங்க. ஒரு 3 நாளுக்கு ஒரு வாட்டி ஒரு கேம் ஆடணும். லைட்ஸ் இல்லைன்னா, ஃபிட்னஸ் இல்லைன்னா நீங்க வந்து பாதி பேர் தூங்கிட்டு தான் இருப்போம். அந்த மாதிரிதான் நிலைமை இருக்கும். ஸோ அதுக்குதான் அவங்க டீமை கொஞ்சம் பெருசா எடுத்துட்டு மாத்தி ஆட வச்சு அந்த டீமோட மொமெண்டத்தை கேரி பண்ணி கொண்டு போறதுதான் கோச்சோட வேலை. கோச் வந்து அதுக்கு டீம் அவருக்கு கொடுத்தாதான் இருக்க முடியும். நீங்க வந்து சாதாரண பிளேயர்ஸ் கொடுத்தா அவர் என்ன செய்வார். இந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்கு. ஒன்றும் ப்ராமிசிங்கா இல்லை. டாப் 4 வரதுக்கு ப்ராமிசிங்கா இல்லை. ஓகே, கேப்டன் பத்தி பேசுனீங்க. கேஎல் ராகுல் எடுத்திருக்காங்க. அவரை தான் கேப்டன்ல போடுவாங்கன்றது ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும். ஏன்னா கேஎல் ராகுல் 2 கேப்டன் மட்டும் இருக்காங்க. அக்ஷர் பட்டேல் ரிட்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. பட் அக்ஷர் பட்டேல் கேஎல் ராகுல் லீட் பண்ண அளவுக்கு அக்ஷர் பட்டேலுக்கு லீட் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லையே. இதுதான் பிரான்சைஸ் எடுக்கிற வேண்டிய டிசிஷன். ஏன் அப்ப ரிஷப் பந்துக்கு துரத்துனாங்க? ரிஷப் பந்த் அவங்க கழட்டி விட்டாங்களா? என்ன காரணம்? அவன் 330-340 ரன் அடிச்சிருக்கான். அதுவும் ஆஃப்டர் இன்ஜுரி. அதுக்கு வந்து அந்த ரிவார்ட்னால அவன் வேர்ல்ட் கப் ஆடினான். வேர்ல்ட் கப் ஆடினான். இந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் ஆடினான். என்ன பெர்ஃபார்மன்ஸ் ஆடினா? 2 ஏதோ முஸ்தாக் அலி ஆடினா. அப்புறம் நேரம் ஐபிஎல் 350 ரன் அடிச்சான். 450 ஏதோ அடிச்சான். அதுதான் ப்ரூவ் பண்ணிதான் ஃபிட்டு கிட்டுன்னு. நீ அவனை வந்து காட்டி விட்ட. அவன் இந்தியா ஆடிட்டு வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டு வந்து அவனை காட்டி விட்ட. இது ஒரு சாதாரண டிசிஷன் இல்ல, ரொம்ப ஆர்டினரி டிசிஷன் பை தி பிரான்சைஸ். ஓகே, உங்களுடைய ஃபர்ஸ்ட் இதுவா எடுத்துக்கிறேன் நான் அதை. இப்ப ஸ்ரீதர் வந்து அதுல மாற்று கருத்து இருக்கும்னு நினைக்கிறேன். ரிஷப் பந்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மாற்று கருத்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ரீதர் அவர்கள்ட்ட கேட்போம், ரிஷப் பந்தை விட்டது கரெக்டா இல்ல ரிஷப் பந்தை வச்சிருக்கணுமா? இல்ல டெல்லி கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேனேஜ்மெண்ட் அதுல
அந்த டீம் ஸ்ட்ரக்சர் எப்படின்னாங்க, ஒரு வருஷம் ஒரு மேனேஜ்மெண்ட், இன்னொரு வருஷம் இன்னொரு மேனேஜ்மெண்ட். அதான் அது அப்படிதான் ரொட்டேஷன்ல தான் இருக்காங்க. இந்த டிஸ்கஷன்ல என்ன ஆயிருக்குன்னா, ரிட்டன்ஷன் போது ரிஷப் பந்த் வெரி கிளியர், he did not want to stay in Delhi Capitals. அதனால தான் போனாரு. அதுல ஒரே ஒரு திருத்தம், ஒரு வருஷம் ஒரு ஓனர், இன்னொரு வருஷம் ஒரு கிடையாது, ஜாயிண்ட் ஓனர்ஷிப் தான். ஜிஎம்ஆரும் இவங்களும் ஜாயிண்ட் ஓனர்ஷிப். ஜிஎம்ஆரும் இதுவும் ஜாயிண்ட் ஓனர்ஷிப். ஜிண்டால். அது வந்து ஒத்த ஒரு ஜிண்டால் வருஷம் joint ஓனர் அது கிடையாது. ஜாயிண்ட் ஓனர்ஷிப் தான்ப்பா. அவங்களுக்கு பெட்டர்ஸே இருக்கு ஒரு ஓனருக்கு, அப்படிதான் போட்டிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் அப்படிதான் வருது, இன்சைட் இன்ஃபர்மேஷன். ஓகேயா? ஸோ இதுல வந்து டெல்லி கேபிட்டல் வந்து பேச்சுவார்த்தை நடத்தின போது என்ன பண்ணியிருக்காங்க, அவர் வந்து ரிஷப் பந்த் டெஃபினட்டா சொல்லிட்டாரு ஒரு 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 மேனேஜ்மெண்ட்டை, தட் நான் வந்து வெளில போறேன், நான் வந்து டெஸ்ட் பண்ண போறேன் என்னோட வேல்யூவேன்னு சொல்லிட்டாரு அவர் கிளீனா. அது இப்போ இதுலயே இருக்கு, ஆர்டிகல்ஸ்லயே இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம், சர்ச் பண்ணாக்க தெரியும் உங்களுக்கு. அதனால there is no way they would have retained ரிஷப் பந்த். இது வெரி கிளியர். நீங்க ஆக்ஷன்லயே பாத்தீங்கன்னு வச்சுங்க, பீட்டு போயிட்டே இருக்கும், அழகா ஏத்தி விட்டாரு அவர். அழகா ஐடி மேட்ச் சொல்லிட்டு கம்முன்னு இருந்தாரு. அழகா அவர் வந்து 27 எடுத்துக்கோன்ட்டாரு. கிளீனா 7 கோடி ரூபா கரைச்சிட்டாரு. அவர் 21 சொல்லிருக்கலாம் எல்எஸ்ஜி. பயங்கர தப்பு அது. நீங்க போய் பாத்தீங்கன்னா எல்லாரும் சொன்னாங்க. நான் ஃபுல்லா பார்த்தேன் ஆக்ஷன் லைவ், கிளீனா தெரியும். அது வந்து இதே மாதிரி 6 கோடி ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. 20 வரைக்கும் போச்சு, 21 சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க அவங்க. Anyway, it is decided that he is going to leave. Why he has to bid 27, I don't know. I mean, that was a big mistake. ஓகே, This is, ரிஷப் பந்த் போனது நல்லதுன்னு நினைக்கிறீங்க. பட் மற்றபடி டெல்லி கேபிட்டல்ஸோட டீமை பத்தி உங்களோட கருத்து என்னன்ற டெல்லி சொல்லுங்க. கேபிட்டல் டீம் வந்து நல்ல டீம் தான். அவங்களுக்கு வந்து போனஸ் ஆக்சுவலா கேஎல் அந்த ரேட்ல வந்தது வந்து எல்லாரும் எவ்ரிபடி தாட் மினிமம் 20 போன்னு பார்த்தாங்க கேஎல் ராகுல். ஏன்னா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், இந்தியன் கேப்டன்சி பொறுத்து நான் திருப்பி வரேன் உங்களுக்கு. கேப்டன்சியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து உட்காந்து பேசினாக்க, there is a chance that Faf also can lead. ஏன்னா ரீசென்ட்லி Faf has won சென் லூசியா 2024 தான், 2024 வின் பண்ணியிருக்காரு சிபிஎல் கேப்டன்சி பண்ணி தான். ஸோ இஸ் கேப்டன்சி மெட்டீரியல், நிறைய ரன் அடிச்சிருக்காரு, இஸ் வெரி ஃபிட். இப்போ துபாயில் முந்தா நேற்று அடிச்சிருக்காரு 10ல் 26 balls 78 பொழந்து கட்டுறேன்னு இருக்காரு அவர். ஸோ Faf du Plessis ரூல் அவுட் பண்ண முடியாது. இல்லை I will tell மற்ற விதமான T20 வெளில விளையாடுறதுக்கும் ஐபிஎல்ல T20 விளையாடுறதுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. வெளில எல்லாம் பெருசா போய் அடிச்சாலும் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் ஐபிஎல் நடக்கும்போது பெரிய பெரிய கிரிக்கெட்டர்ஸை ஃபெயில் ஆயிருக்காங்க. அதனால இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஷேன் வானே எடுத்துக்கலாம். ஷேன் வான் முதல்ல வந்து அங்க ஆஸ்திரேலியாவில் பெரிய லெவலில் போலிங் போட்டு வந்து இங்க வந்தாரு. ஷேன் வான் ஐபிஎல் ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஒரு பெரிய சிபிஎல் நல்ல லெவல் ஆக்சுவலி. எல்லா பெரிய ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்ஸ் அவங்களோட T20ல விளையாடிட்டு இங்க வந்து சரியா போடல. அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா T20ல நல்லா போட்ட ரபாடா இங்க வந்து நல்லா போடல. நிட்டினியும் நல்லா, நிட்டினின்ற இவரு நம்ம சிஎஸ்கேக்கு ஒருத்தர் ஆடினாரு ஃபாஸ்ட் பவுலர், அவரும் பெருசா ஒன்றும் போடல. ஸோ அதனால வெளியில ரன் அடிச்சாருன்றதுனால டுப்ளிசி கேப்டன்சி கொடுப்பாங்கன்றது எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. சுகுமார் சொன்ன மாதிரி அக்சர் பட்டேலோ கேஎல் ராகுலோ கொடுக்கறது தான் நல்ல வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது சான்ஸ் இருக்கு, அவுட் சைட் சான்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். ஐ எம் நாட் டெல்லிங் தட் கேஎல் ராகுல் கேப்டன்சி தான் எடுத்திருக்காங்க. பட் நீ உட்காந்து பேசின போது டீம் காம்போசிஷன் எல்லாம் பார்த்து இது பண்ணாக்க நான் சொல்றேன் டீம் காம்போசிஷன் என்ன போகும் அப்படிங்கறத சொல்றேன் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். இது தெரியும் உங்களுக்கு, பாருங்க. சரி, ஓகே, வாசு கிட்ட கேட்கலாம். இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? டெல்லி ஏதாவது ஒரு இடத்துல சறுக்கி இருக்காங்களா? சுகுமாரை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பந்த் அமைச்சது தப்புங்கிறாரு. ஸ்ரீதரை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பந்த் ஆல்ரெடி போறதுக்கு டிசைட் பண்ணிட்டாரு, போறவரை வச்சுக்க முடியாதுன்றாரு. உங்களோட கருத்து என்ன? ஏதாவது சறுக்கி இருக்காங்களா இல்ல நல்ல பிளேயர்ஸ் தான் எடுத்துருக்காங்களா டெல்லி? மொத்தமா சோர்வு இருக்காங்க. ஏன்னா ரிஷப் பந்த் ஸ்ரீதர் சொல்ற மாதிரி he was not ready to play for Delhi Capitals. 2018 விளையாடிட்டு சாம்பியன்ஷிப் அடிக்கல. அவர் வந்து பாண்டிங் வந்து இருந்தாரு, பாண்டிங் அமிச்சிட்டாங்க, கோச் கம்ப்ளீட்டா மாத்திட்டாங்க. மேனேஜ்மெண்ட்ல லாஸ்ட் இயர் ஜிண்டால் இருந்தாரு, இந்த வருஷம் திருப்பி அந்த ஜேஎம்ஆர் ரெட்டி அந்த வந்துட்டாரு. அவங்க வந்து வேணுகோபால் ராவுக்கும் ஹனான் பதானிக்கும் கோச்சிங் இது கொடுத்துறாங்க. கங்குலியும் கொண்டு வந்தாங்க. பட் கங்குலியும் ஆப்ஷன்ல வந்து ஓரமா தான் உட்காந்து இருந்தாரு. கங்குலிக்கும் பெருசா பிளே இருக்க மாதிரி இருக்க மாதிரி தெரியல டீம்ல. இப்ப வந்து கிடையாது டீம்ல வந்து என்ன பாத்தீங்கன்னா, இவரை வந்து ட்ரைஸ்டான் ஸ்டப்ஸ்னு ஒருத்தர் விக்கெட் கீப்பரை 10 கோடிக்கு ரிட்டைன் பண்ணிருக்காங்க. குல்தீப் யாதவ 13 கோடிக்கு ரிட்டைன் பண்ணிருக்காங்க. அக்சர் பட்டேல 16 கோடிக்கு ரிட்டைன் பண்ணிருக்காங்க.
இவங்கெல்லாம் வந்து ஆப்ஷனுக்கு போயிருந்தாங்கன்னா இந்த ரேட்டுக்கே போயிருக்க மாட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து டீம்ல பேலன்ஸே இல்ல. இப்போ வந்து பவுலிங்ல பாத்தீங்கன்னா 2 ஸ்பின்னர் தான் இருக்கான். அக்ஷர் பட்டேல் இருக்கான். குல்தீப் யாதவ் இதுல வந்து இருக்காரு. ஆடுறதுக்கு வேற குல்தீப் அது ஆடுறதுக்கு ஆளே, பவுலிங் போடுறதுக்கு ஆளே இல்லை. முன்ன லலித் யாதவ்னு ஒரு லோக்கல் பிளேயர் இருந்தான். நம்ம சிஎஸ்கே பத்தி நிறைய சொல்றோம், லோக்கல் பிளேயர் எடுக்கிறதே இல்லைன்னு. டெல்லி கேபிட்டல்ஸ் பேரு, டெல்லில இருந்து ஒருத்தரை கூட எடுக்கல, யாருமே வரல டெல்லில இருந்து. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஓப்பனிங் பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஃபேசர் மக்ரெக்னு ஒருத்தர் எடுத்திருக்காங்க. அவன் வந்து 10 பால் 12 பால் தான் ஆவரேஜா ஆடுறான். ரன் அடிக்கிறான், 30 ரன் அடிக்கிறான். பட் அவனோட அவுட்டு 10-15 பால் அவுட் ஆயிடுவான் அவன் எடுத்தான்னா. வேற ஃபாஃப் வந்து 12,000 ரன் அடிச்சிருக்கான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல, டெஸ்ட், T20, IPL எல்லாத்தையும் சேர்த்து. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 2 கோடிக்கு எண்ட் ஆஃப் தி ஆப்ஷன்ல பிளஸிங் டிஸ்கைஸ் தான் அவன் வந்தது, அந்த ரேட்ல எடுத்தது. ஃபாஃப் இஸ் குட், ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ கேஎல் ராகுல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ராகுலுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஃபாஃபுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஹாரி ப்ரூக்ஸ் பரவாயில்ல, நல்ல நல்ல பிளேயர், நல்ல இது. பட் இவங்க 3 பேர் ஆடினாங்கனாக்க இது வந்து ஒரு ஸ்கோர் வந்து இந்த ரேட்லாம் வரவே வராது. ஜெனுவனா ஓரளவுக்கு 150 அடிப்பாங்க, 150ல இருந்து அடிப்பாங்க. ஃபினிஷர் கரெக்டா இருந்தா 180க்கு போகலாம், அவ்வளவுதான். பட் தெர் இஸ் நோ கேரண்டி. அஷ்டோஷ் சர்மான்னு ஒன்று எடுத்திருக்காங்க. அதுக்கு தான் ஸ்டப்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்டப்ஸ் இஸ் a very aggressive player. He has scored runs. ஸ்டப்ஸ் வந்து அந்த மாதிரி ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணல. ஸ்டப்ஸோட இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் பார்த்தாக்க ஸ்டப்ஸ் வந்து இன்னும் அந்த லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. அவனோட ஹையஸ்ட் ஸ்கோரே 71 76 தான். அவன் வந்து அந்த அளவுக்கு சிக்ஸர் அடிக்கிறதோ இது அடிக்கிறதோ இல்லை. இப்போ கருண் நாயர் எடுத்திருக்காங்க. இப்போ அபிஷேக் போரல் ஒருத்தனை ரீடைன் பண்ணிருக்காங்க. இந்த அபிஷேக் போரல்லாம் வந்து இம்பாக்ட் சப்ஸ்டியூட்டா தான் வந்து அடிச்சிருக்கான். ரெண்டு இன்னிங்ஸ் தான் அடிச்சிருக்கான் அவன். அதுவும் இம்பாக்ட் சப்ஸ்டியூட்டா வந்து அடிச்சிருக்கான். அவன் விக்கெட் கீப்பர். டோனவன் ஃபெரேரான்னு ஒருத்தர் எடுத்திருக்காங்க, அவன் விக்கெட் கீப்பர். கேஎல் ராகுல் விக்கெட் கீப்பர். பிரைசன் ஸ்டப்ஸ் விக்கெட் கீப்பர். இப்போ பாத்தீங்கன்னா 4-5 விக்கெட் கீப்பர் இருக்காங்க. ஓப்பனிங்ல வந்து ஃபாஃப், மெகர்க்கு, ஹாரி ப்ரூக்கு, கருண் நாயர். இவங்க 4 பேர்ல 2 பேர் தான் ஆட முடியும். ராகுல் அப்புறம் வந்து மிடில் ஆர்டர்ல ஆடுறதுக்கு ஆள் இல்ல, கேஎல் ராகுல் ஓபனர் விட்டீங்க. கேஎல் ராகுல் ஓபன் பண்ணா மெகர்க். இப்ப நான் சொல்றது ஃபாஃப், ஹாரி ப்ரூக்கு, மெகர்க் 3 பேர் இருக்காங்க. இப்போ ஸ்டார்க் ஒரே ஒரு ஃபாஸ்ட் பாலர் தான் இருக்கான். ஸ்டார்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து துஷ்மந்தா சமீரா எடுத்திருக்காங்க. ஸ்டார்க்கால ஆட முடியல சம் ரீசன்னா சமீரா தான் ஆடணும். இல்ல அவங்களோட ஃபாரின் பவுலர் இல்ல. பவுலிங் வந்து நட்ராஜன் எடுத்திருக்காங்க, மோஹித் சர்மா இருக்கான், முகேஷ் குமார் இருக்கான், குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல். இவங்க 6 பேர் வந்து ஒரு இம்பாக்ட் சப்ஸ்டியூட்டா பவுலிங் போடுவான். அது நட்ராஜனா இருக்கலாம், இல்ல மோஹித் சர்மாவா இருக்கலாம். சப்ஸ்டியூட்டா பவுலிங். பட் பேட்டிங்ல வந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்டெபிலிட்டியே இல்ல. நடுவுல லோயர் ஆர்டர்ல அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. லலித் யாதவ் இருந்தான், அவனால கொஞ்சமாவது அடிப்பான். லோக்கல் டேலண்ட் இல்ல, ஆஃப் ஸ்பின்னர் இல்ல. இவங்க மத்த விக்கெட்ல எல்லாம் போய் எப்படி ஆட போலிங் போட போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல எனக்கு. ரொம்ப ரொம்ப பெட்டிலா இருக்கு. கொஞ்சம் கூட திங்கிங்கே இல்லாம எடுத்துட்டாங்கன்னா என்னோட தாழ்மையான கருத்து. அவங்களோட ஸ்பின்னிங் காம்பினேஷனு எல்லா மேட்சும் குல்தீப் யாதவும் அக்ஷர் பட்டேலும் ஆட போறான்ற ஒரு நம்பிக்கையில தான் அவங்க ஸ்பின்னிங் ஆப்ஷனே இல்ல, வச்சிருக்காங்க. அது 2 போருமா? அதுதான் என்னோட கேள்வி. அது சென்னையில மட்டும் தான் போதாம இருக்கும், மத்தபடி எல்லா இடத்துலயும் அது போதுமா இருக்கும். இல்ல, இப்ப நிறைய டீம்ல வந்து தேவைப்படும். சென்னை மாதிரி விக்கெட்ல எல்லாம் அட்லீஸ்ட் 3 ஸ்பின்னர். லக்னோல 3 ஸ்பின்னர் தேவை, சென்னையில 3 ஸ்பின்னர் தேவை, இது வந்து கல்கட்டால 3 ஸ்பின்னர் தேவை. விக்கெட் ஸ்லோ டவுன் ஆச்சா அவங்களுக்கு தேவை இல்லையா? வசு, சென்னை கமின். இது என்னன்னா, அவங்க எடுத்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் பயங்கரமான ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. என்னக்க இப்போ வந்து நட்ராஜன் இன்ஜுரி ப்ரோன், சமீரா இன்ஜுரி ப்ரோன், ஸ்டார்க் இன்ஜுரி ப்ரோன். 3 பவுலரும் அவ்வளோ இன்ஜுரி ப்ரோன் பவுலர் வச்சுட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் வி ஹேவ் டைம் அன்டில் மார்ச் ஆர் வாட் எவர். ஆனால் வந்து ஒருத்தருக்கு தான் ஆச்சுன்னா கூட முகேஷ் குமார் தான் ஃபுல்லாக போட்டாகணும். வெரி டிஃபிகல்ட். அதுதான் அந்த தப்பு தான் அவங்க பண்ணிருக்காங்க. நல்ல ஃபாஸ்ட் பவுலர், ஃபிட்டான ஃபாஸ்ட் பவுலர் யாரும் எடுக்கல அவங்க. அதுதான் ஒரு பெரிய டிபெண்டபிள். ஐ மீன் இந்த 3 ஃபாஸ்ட் பவுலர் எடுத்து 3 பேருக்குமே ஹேவிங் இன்ஜுரி கண்டினியூஸ்லி, ஹிஸ்டாரிக்கலி தே ஹேவ் இன்ஜுரி. எடுத்து பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட காம்பினேஷன் இப்படிதான் இருக்கும். மோஹித் சர்மாவோ நட்ராஜனோ சப்ஸ்டியூட்டா உள்ள வருவாங்க. ஸ்டார்க்கும் இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் வில் பி இன் தி 11. 2 ஸ்பின்னர் வில் பி தேர், அக்ஷர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ். Then they are going to pack with enough batsmen and one all-rounder. That's all they are going to go with. அதை வச்சு அந்த ஆல்ரவுண்டர் இல்ல. அந்த ஆல்ரவுண்டர் இல்ல. அதாவது அக்ஷர் பட்டேல் ஆல்ரவுண்டர் தானே அவங்களுக்கு. லோக்கல் ஆல்ரவுண்டர் இல்ல. 7 பேர் எடுத்துட்டாங்க.
ஊர் பேர் தெரியாதவன்னு எடுத்திருக்காங்க. 30 லட்சத்துக்கு சீப்பா வந்தான்னு சொல்லிட்டு 7 பிளேயரை யார் என்னன்னு தெரியாம எடுத்திருக்காங்க. இல்ல அக்ஷர் One I will month பட்டேல் tell before. உங்களுக்கு பெரிய ஆல்ரவுண்டர் தானே? அக்ஷர் பட்டேல் அவங்களுக்கு பெரிய ஆல்ரவுண்டர் தானே? இல்ல, சுகுமார் நீங்க அக்ஷர் எதை பட்டேல் சொல்ல இல்லப்பா, வந்தீங்க? அக்ஷர் பட்டேல் தவிர சொல்றேன் நான். அக்ஷர் ஓகே. பட்டேல் தவிர லோக்கல் டேலண்ட், இப்போ ஒவ்வொரு டீம்லயும் லோக்கல் டேலண்ட் வந்து ஆடுறாங்கல்ல. ரித்திக் ரோஷோக்கின்னு ஒருத்தன் வரான், பாம்பேல நாமேந்திர்னு ஒருத்தன் வரான், நெஹல் வதேரான்னு ஒருத்தன் வரான், எவனோ ஒருத்தன் வரான். இப்போ அந்த திலக் வர்மாவே கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு பிளேயரே இல்ல, அந்த மாதிரி டேலண்டே இல்ல. இதை பார்த்த வரைக்கும் யாருமே அந்த மாதிரி இல்ல. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த ஏலத்துல அதாவது சரியா ஆக்ஷன் சரியா முடியிற perform சமயத்துல பண்ணல. ஆக்ஷன் முடியிற சமயத்துல 23 பேர் எடுக்கணும்ன்றதுனால ஏதோ ஒரு வரவெல்லாம் 30 லட்சத்துக்கு எவன்லாம் இதுவே இல்லாம பிக் பண்ணிட்டாங்க. திங்கிங்கே இல்ல. சுகுமார் நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க நடுவுல. சரி, இந்த 30 லட்சத்துக்கு எடுத்தவங்கலாம் அவங்க ஆடுவாருன்னு ஒரு இந்த கேரண்டியும் கிடையாது, பிளேயருக்கே தெரியும். ஏன்னா 30 லட்சம் எடுத்தவங்கலாம் ஏழு சப்போர்ட் போலர்ஸ் தான். அது கண்டிப்பா தெரியும், நீங்க ரெக்கார்ட் எடுத்துக்க பார்க்கலாம். அவங்க ஒன்று 15 பிரிச்சிருவாங்க. அதை அந்த டீம் 25 பேரை வச்சு ஒரு டீம் எடுக்க முடியாது. ஒரு கோச்சுக்கு மண்டை கிளண்டுரும், கம்ப்யூட்டரை வச்சு எடுக்கணும். அதெல்லாம் 3 நாள்ல எல்லாம் நடக்கிற காரியமே கிடையாது. 15 பிரிச்சிருவாங்க. 15 தான், இந்த 15 தான் டிஸ்கஷன், இந்த 15 தான் 11. அது அந்த மாதிரி கட் ஷாட் பண்ணுவாங்க. இது எல்லாரும் ஆடுவாங்க. என்னைக்காவது இன்ஜுரினா நீ ஆடுவான்னு டிசிஷன் எடுத்து அவங்களுக்கு 2 நாள் மட்டும் சொல்லி அவனை இப்படிதான் ஆடுவான். ஒரு பிளேஸ் 2 பிளேஸ் அப்படிதான் இருக்கும். இந்த 15 வந்து அவங்க டெர்மின் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஐபிஎல் 10 டீமும் பண்றது ஸ்ட்ராட்டஜி. இதுதான் எல்லாரையும் வச்சுட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க அவங்க டீம் மீட்டிங்லயோ. அந்த மாதிரிலாம் பண்றதுக்கு வாய்ப்பும் இல்லை, தேவையும் இல்லை. சரி, உங்களோட பொறுத்த வரைக்கும் அந்த டெல்லி டேர்டெவில்ஸ் இப்ப இருக்கிற அந்த 25 பேர்ல அதை 15 மாற போறது, அதை ஒத்துக்கிறோம். அந்த 20 பேரை வச்சு 10 டீம் இருக்கு. அவங்க இந்த சீசன்ல எந்த பிளேஸ்ல வருவாங்கன்னு ஒரு சும்மா கணிப்பு தான். என்ன கணிப்பு உங்களுக்கு டெல்லி டேர்டெவில்ஸ் இந்த வருஷத்துல? டெல்லி டேர்டெவில்ஸ் இப்ப 23 பிளேயர் தான் இருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ், சாரி டெல்லி டெல்லி கேபிட்டல்ஸ். கேபிட்டல்ஸ், டேர்டெவில்ஸ் இல்ல, அது நேம் சேஞ்ச் ஆயிடுச்சு. டெல்லி கேபிட்டல்ஸ் 23 பேர் தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் ஒண்ணுக்கு பண்ண முடியாது. 23 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டீம் ஆல்ரெடி வாசு சார் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போது பார்த்தா கரெக்ட். அதெல்லாம் ஒண்ணுமே ப்ரூவன் மெட்டீரியல் இல்ல. லாஸ்ட் இயர் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப வீக்கா இருக்கு. இந்த வாட்டி ஏதாவது பிட்டிங்ல எங்கேயாவது ஒரு பெரிய பிளேயரை கொண்டு ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் கொடுத்து டீமை மோட்டிவேட் பண்ணி அந்த மாதிரி ஒரு பிளேயரை எடுத்து இருந்தாங்கன்னா ரொம்ப ஒரு பிரகாசமா இருந்திருக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள். ஆனால் அவங்க வந்து நான் திருப்பி சொல்றேன், ரிஷப் பந்த் விட்டது தப்பு. அவங்களுக்குள்ள ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு அவருக்கும். ஸோ அதனால அவரை விட்டுட்டாங்க. விட்டா அதுக்கேற்ற ஈக்குவலோட ஒரு பிளேயரை போகணும். அது போகாம பாதியில போய் அதை கேட்டு அவன் வந்து வேணே வந்து ஏத்தி விட்டு பிட்டிங் ஏத்தி விட்டாங்க. நீ உனக்கு இல்லாம ஆக்கணும். அவன் கடைசியில தெரியும் எத்தனை அமௌண்ட் இருக்குன்னு. இது போனீங்கன்னா உன்னோட பிட்டிங் முடிஞ்சுது. அந்த மாதிரி சூழ்நிலை இருந்ததுன்னு நினைக்கிறேன். சரியான ஃபாலோ பண்ணல. ஸோ அதனால வந்து மற்றவங்க ஒன்று எவ்வளவு பணம் இருக்குன்றது அதையும் கணக்கு போட்டுட்டே இருப்பாங்க. சும்மா என்கிட்ட பணம் தான் ஏற்றி விட்டுருவேன். எனக்கு என்ன, ஐ ஆம் டு கெயின், உனக்கு கிடையாது, அவ்வளவுதான், சிம்பிள். சோ இப்போ என்ன ஸ்டாண்டிங் பெருசா இந்த 10 பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் பெருசா ஒரு இல்ல. அவங்க ஸ்டாண்டிங் எங்க இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இந்த 10 டீம்ல? டாப் 4 வரது வாய்ப்பே இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். டெல்லி கேபிட்டல் வாய்ப்பே இல்ல. 6 or 7 தட் மச். அவங்க போன வருஷம் 9ல இருந்தாங்க, மேபி 7ல இருக்கலாம். ஓகே, சோ ஸ்ரீதர் கிட்ட கேட்போம் அதே மாதிரி இந்த டாப் 10ல அவங்க எங்க அவங்க எந்த ஸ்டாண்டிங்ல இருப்பாங்க அந்த எண்ட் ஆஃப் தி சீசன்? 6-7 தான் வரும். அதுக்கு மேல போறதுக்கு ரொம்ப இதை விட்டு நான் ஐ வில் டெல் தி 11 வாட் தே மே பிக் ஆக்சுவலி இஃப் யூ வாண்ட். கேஎல் ராகுல், இந்த ஃப்ராங்க் மிகர், ஃபேஃப் டுப்ளிசி, இது ரெண்டுல யாராவது ஒருத்தர் வச்சுப்பாங்க. போரன், ப்ரூக்கு, ஸ்டப்ஸ், அசுதோஷ் சர்மா, அக்ஷர் பட்டேல், குல்தீப், ஸ்டார்க்கு, முகேஷ் குமார், நட்ராஜன், இம்பாக்ட் சப் வந்து மோஹித் சர்மா. இதுதான் 11 இருக்கும் அவங்களுக்கு. சரி, ஓகே. சோ நம்ம வாசு கிட்ட போவோம். எனக்கு தெரிஞ்சு அவங்க ஸ்டாண்டிங் அவங்க தான் உடன் ஸ்பூன். சோ இப்போ டாப் 10 டீம் இருக்கு. 10 டீம்ல அவங்க தான் கடைசியா இருப்பாங்க. ஏன்னா 9 10 அவங்க கான்ஃபிடன்ஸ் வந்து ஒரு பிளேயர் வந்து ஃபெயிலியர் ஆனான்னா அவனை அடுத்த நிமிஷம் அவனை தூக்கிடுவாங்க. அவனோட கான்ஃபிடன்ஸை குறைச்சி அவன் நல்ல பிளேயரா இருந்தா கூட சரி, அவனை உருப்படாத பண்றதுதான் அவங்க வேலையே. அது வந்து பாயிண்டிங் இருக்க வரைக்கும் அப்படி இருந்தது. இப்போ பதானியும் இவங்க வந்ததுனால இருக்கிறதே 4 பிளேயர் தான் அவங்களுக்கு. ஹாரி ப்ரூக்கு, பெக்கருக்கு, ஃபேஃப் டுப்ளிசி, கேஎல் ராகுல், டைசன் ஸ்டப்ஸ். இந்த 4 பேரை வந்து
அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணி அவன் ஃபெயிலியர் ஆனா கூட அவன் பேர்ல ஃபெய்த் வச்சு அது பண்ணாதான் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. பட் நீங்க பாருங்க 2 மேட்ச் கொடுப்பாங்க, ஹாரி ப்ரூக் கொடுத்தாங்கன்னா 2 மேட்ச் ஃபெயிலியர் ஆனா 3வது மேட்ச் அவனை டிராப் பண்ணுவாங்க. அவனுக்கு டொனவன் ஃபெரரான் முத்துல போடுவாங்க, எவனையோ ஒருத்தர் ஆடுவாங்க. கச்சா எப்படி அவங்க ஆப்ஷன்ல பார்த்தாலே தெரியுது அவங்க ஸ்ட்ராட்டஜி. கச்சா முச்சான்னு செலக்ட் பண்றாங்க. அதே திங்கிங் தான் அவங்க மேனேஜ்மெண்ட்ல டீம் செலக்ஷன்லயும் வரப்போகுது. இல்ல இந்த மாதிரி அது வந்து பண்ணாங்கனாக்க அவங்க கடைசி உடன் ஸ்பூன் வந்து நிச்சயம் தே வில் ஃபைட் ஃபார் உடன் ஸ்பூன். என்ன டீம்ன்றது அப்புறம் நம்ம ஒவ்வொரு டீமா பண்ணச்சு அதை பத்தி பேசுவோம். இல்ல இது என்னோட வந்து நீங்க சொல்றதெல்லாம் பாண்டிங் கோச்சா இருக்கும்போது இருந்தது நடந்த விஷயங்கள். இப்போ கோச்சை மாத்தியாச்சு, கோச்சிங் டீமே டிஃப்ரெண்ட் டீம். ஸோ தே இல்ல மைட் அந்த கம் கோச் வச்சு வித் தான் எடுத்திருக்காங்க, அந்த கோச் வச்சு தான் டீம் எடுத்திருக்காங்க. வேணுகோபால் ராவும் ஹேமந்த் பதானியும் உட்கார்ந்து எடுத்திருக்காங்க. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, இப்போ கோச்சுக்கு வந்து மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து வச்சிருக்கணும், ஃபிளமிங் மாதிரி வச்சிருக்கணும். இப்போ மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க மேனேஜ்மெண்ட் நிறைய மேனேஜ்மெண்ட் இப்போ ஐபிஎல்ல வந்து அதான் பிரச்சனையே. அவங்க இன்டர்ஃபியர் பண்றாங்க டீம் செலக்ஷன்ல. ஒன்ஸ் கிரிக்கெட் டீம் எடுத்து கொடுத்தாச்சுனாக்க ஓனரோட மேனேஜ்மெண்டோட வேலை முடிஞ்சு போச்சு. இனிமே வந்து கிரிக்கெட்டிங் கோச்சஸோ பவுலிங் கோச்சோ பேட்டிங் கோச்சோ அவங்க தான் வந்து தே ஷுட் ஹேவ் தி சே. அது இல்லவே இல்லை நிறைய டீம்ல. என்ன ஆகுதுன்னா ஓனர் வந்து வின் பண்ணணுன்ற ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்காங்க. ஒரு மேட்ச் முடிஞ்சதுன்னா மேட்ச் முடிஞ்ச உடனே நான் எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல, சில பேர் வந்து எனக்கு சொல்றாங்க மேட்ச் முடிஞ்ச உடனே ஓனரை ஃபேஸ் பண்றதுக்கு பயப்படுறாங்க பிளேயர்ஸ்லாம். ஏன்னா அவங்க கிட்ட கிரிக்கெட்டே ஆடாதவங்க கிட்ட அட்வைஸ் வாங்க வேண்டியிருக்கு. நீ இப்படி ஆடினா அப்படி ஆடினா அட்வைஸ் வாங்க வேண்டியிருக்கு. இது பட் நீங்க தேவையா? இல்ல இது வந்து ஐபிஎல்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்த போதே இப்படிதான் இருக்க போது. இது பிரான்ச்சைஸ் கிரிக்கெட்னு வந்த போது தெரிஞ்சால் எப்படி கூட ஒரு கண்ட்ரிக்கு ஆடுறதுக்கு பதிலா ஒரு கிளப்புக்கு ஆடும்போது அது எல்லா லெவல்லையும் அந்த ப்ராப்ளம் இருக்கும்ல. எந்த கிளப் ஓனர் யாரோ அவருக்கு தானே ரெஸ்பான்சிபிள். கோச் இருந்தாலும் சரி, பிளேயர்ஸ் இருந்தாலும் சரி, மேனேஜர் இருந்தாலும் சரி, அந்த கிளப் ஓனருக்கு தானே அவங்க ரெஸ்பான்சிபிள். தே ஆர் அக்கௌண்டபிள் டு தி ஓனர் தானே. இல்ல கரெக்ட் தான். இப்ப பாத்தீங்கன்னா ஐபிஎல் ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம பாத்துட்டு இருக்கோம். இப்ப இன்டென்சிட்டி ஆஃப் எவ்ரி மேட்ச் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் தி ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர். இப்போ நீ கேஎல் ராகுல் வந்து இதுல எல்எஸ்ஜில இருந்தார் கேப்டனா, ஏன் அங்க வெளில வந்தாரு? அவரோட ஓனர் வந்து ஆன் ஃபீல்டு மேட்ச் முடியிருச்ச பிரசன்டேஷன் கூட ஆரம்பிக்கல, பப்ளிக்கா அட்மானிஷ் பண்றாரு ஒரு அவ்வளோ எஸ்டாப்ளிஷ் பிளேயரு. இது மாதிரி நடக்கும்போது அப்ப என்ன ஆகும்? பிளேயருக்கே வெறுத்து போடும். ஒரு ஸ்டேஜ்ல பணம் எல்லாருமே வச்சிருக்காங்க, ஒரு ஸ்டேஜ்ல சம்பாரிச்சிட்டாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன ஆகும்? அட போட இது என்ன பண்ணலாம், எதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பப்ளிக்கா பேச்சு வாங்கணும், நம்ம விளையாண்டதெல்லாம் போறோம், கண்ட்ரிக்கு ஆடுவோம் பண்ணுவோம், வேற ஏதாவது டீம் எடுத்துப்பாங்க அப்படிங்கிற லெவல்ல தான் இருக்காங்க. அந்த திங்கிங் வந்துடும் இல்லையா? இல்ல அது நேச்சுரல் தானே. அதுதானே இந்த பியூட்டி ஆஃப் தி ஆக்ஷன் ஏலம் இல்ல ப்ராசஸ். ஆப்ஷன் கரெக்ட் தான், அது கரெக்ட் தான். இப்போ நிறைய டீம் வந்து ஒரு டீம் வந்து நர்ச்சர் பண்ணும். ஒரு ஆளோட கிரிக்கெட்டை வேல்யூ பண்ணணும், ஃபர்ஸ்ட் அவன் கேமை வேல்யூ பண்ணணும். அவன் இன்னைக்கு மேட்ச்ல அடிச்சான் அடிக்கல அதெல்லாம் 2ஆம் பட்சம். ஒரு கிரிக்கெட்டர் வந்து நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஆடிருக்காங்க. ஃபேஃப்லாம் வந்து 12,000 ரன் அடிச்சிருக்கான் கிராஸ். எனக்கு தெரியும் ஃபேஃப் மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்க கிரிக்கெட் பிளேயர் நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா சிஎஸ்கேல எடுத்து மூணு ஒரு சீசன் எடுத்து பவுண்டரி லைன்ல படுத்துட்டு இருப்பான், எடுக்கவே இல்லை அவன் டீம்ல. ஹேடன் எல்லாம் ஆடச்ச. he was not playing for the CSK 11 at all. 11ல செலக்டே பண்ணல, பட் ஸ்டில் அவனை சப்ஸ்டியூட் கூட்டா ஓடி வந்து கேட்ச பிடிப்பான். அவன மாதிரி ஒரு ஆட்டிடியூட் கிரிக்கெட் பார்க்கலாம். அப்புறம் லேட்டர் ஆன் பெனிஃபிட்ஸ் அவனுக்கு வருது. அவனும் ஏபி டீலர்ஸும் கான்டெம்பரரிஸ், ஒரே லெவல்ல ஒரே குரூப்ல வளர்ந்தாங்க. ஏபி வந்து ஆர்சிபியில் அவ்வளோ இது வந்த கூட இவன் வந்து சைட் லைன்ஸ்ல படுத்திருந்தான் ஃபேஃப். அப்புறம் பார்த்தா ஆஸ்திரேலியாவில் போய் அந்த மேட்ச்ல டெஸ்ட் பண்ணான், ஒரு டெஸ்ட் டிரா பண்ணான். அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்தா he learned from all the people, he observe the people. அந்த ஒர்க் எத்திக் வந்து ஃபண்டாஸ்டிக் ஒர்க் எத்திக். நான் வந்து கண்ண மூடி நான் அவங்க டெல்லிக்கு ஏதாவது சாபமாச்சனம் மாதிரி இருந்ததுன்னா ஃபேஃப் நம்பி கொடுத்து ஃபேஃப் பண்றதுக்கு அவனுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தா ஒரு சான்ஸ் இருக்கு, ஏதோ ஒரு அளவுக்கு ஃபைட்டிங் சான்ஸ். இல்லைன்னா இல்ல. ஃபேஃபை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய கிரிக்கெட்டர், எல்லாமே கரெக்ட், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ரொம்ப வருஷம் ஆடிருக்க கிரிக்கெட் எல்லாம். ஆனால் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஐசைட் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது என்னதான் நீங்கள் பெரிய கிரிக்கெட்டராக இருந்தாலும், எஸ்பெஷலி T20 மாதிரி இருக்கு, ஐபிஎல் மாதிரி இருக்கிற ஹை ஆக்டேன் கிரிக்கெட்டு ஐபிஎல் தான். வேற எந்த T20யும் கிடையாது. அது T20 வேர்ல்ட் கப்பும் கிடையாது, மற்ற இடத்துல நடக்கிற T20யும் கிடையாது. ஏன்னா இங்கே தான் ஹை ஆக்டேன் T20, ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி. ஐபிஎல்ல இருக்க ப்ரெஷர் வேற எந்த இடத்துலையும் கிடையாது. கண்ட்ரிக்கு ஆடும்போது கூட அந்த ப்ரெஷர் இல்லை பிளேயர்ஸ்க்கு, ஆனால் ஐபிஎல் ஆடும்போது அந்த ப்ரெஷர் இருக்கு. அப்படி இருக்கும்போது வயசான அந்த பிளாஃபை வச்சு
டுப்ளிசியை வச்சு நீங்க எப்படி டீமை முன்னு கொண்டு வர போறீங்கன்னு எனக்கு புரியல இது. அது இந்த அதுக்கு நான் வயசான ஒரே ரீசன் சொல்றேன். இப்ப நீங்க தோனியே எடுத்துக்கோங்க. தோனி 4 வருஷம் முன்னாடி பெரிய கிரிக்கெட்டரா இருந்தாரு. இப்ப நான் லாஸ்ட் 3-4 வருஷம் தோனி ஒன்றும் பெருசா பண்ணல. இத்தனைக்கும் பெரிய கிரிக்கெட்டர் தான். அதே மாதிரி தான் டுப்ளிசியும். நீங்க அவர் நல்ல கிரிக்கெட்டரா இருக்கலாம். பட் ஆனா வயசுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஏஜிங் ப்ராசஸ் யாராலும் ரிவர்ஸ் பண்ண முடியாது. இல்ல நான் வந்து ஃபேஃபோட இது எங்கன்னு சொல்றேன். இப்போ மேனேஜ்மெண்ட் ஆர்சிபிக்கு விளையாடுறாரு லாஸ்ட் இயர். ஆர்சிபியும் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட், இந்த மேனேஜ்மெண்ட் ஆனா பியூட்டிஃபுல்லா மேனேஜ்மெண்ட் ஹேண்டில் பண்ணி பிளேயர்ஸ் இன்சுலேட் பண்ணி பிளேயர்ஸ்க்கு ஓரளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்து நீ கவலைப்படாத நான் மேனேஜ்மெண்ட் வந்து நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி பண்ணி ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் இயர் கொஞ்சம் ஆர்சிபி பரவாயில்லையா பண்ணாரு. இப்போ டெல்லியிலயும் வந்து அவர் இன்சுலேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. யங்ஸ்டர்ஸ் பிளேயர்ஸை வந்து ஷீல்டு பண்ணி ஓரளவுக்கு அவங்க ஃப்ரீடமோட ஆட வைக்கிறதுக்கு ஃபேஃப் யூஸ்ஃபுல்லா இருப்பார் நினைக்கிறேன். நான் கேப்டனா இருந்தேன்னா he will deal with the management better with his experience. அந்த இடத்துல he will play a big role தோணுது. ஓகே, உங்க கருத்தா எடுத்துக்கிறேன். சுகுமார் ஏதோ சொல்ல வந்தார், சொல்லுங்க. அப்புறம் இன்னொன்னு வந்து ஐபிஎல் பிரான்ச்சைசில வந்து ஓனர்ஸ் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்லயே வந்து உட்காந்துக்கிறாங்க. இது வந்து பிசிசிஐ மேட்சஸ்க்கு யாருமே செலக்டர்ஸ் போக முடியாது. பட் இங்க ஓனர்ஸ் வந்து உட்காந்துக்கிறாங்க. உட்காந்து என்ன ஆகுது, அவங்க பால் பை பால் பார்த்துட்டு அவங்களோட ஒப்பீனியன் ப்ரைம் பண்ணிட்டு அவங்க என்னமோ எல்லாத்தையும் டிக்டேட் பண்றாங்க. இது 1 or 2 டீம்ஸ்ல நடக்குது. ஸோ அது பேட்டிங் ஆர்டரை மாத்துறது, கோச்சுக்கு ஹெகடா நீ பண்றது, இதெல்லாம் ஓனர்ஸ் பண்றாங்க. ஆனா ஓனர் யார் கேள்வி கேட்கறது? யாரும் பண்ண முடியாது. இதை அவங்க ரெசிஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க டீம் கண்டிப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா நீங்க வந்து நம்பிக்கையோட ஒரு கோச் எடுக்கிறீங்க, ஆனா அவர் வேலை செய்ய விட மாட்டேங்கிறீங்க. காசு நிறைய கொடுக்குறீங்க, ஆனா வேலை செய்யக்கூடாது. சரி, அவருக்கு வேலை செஞ்சாலும் அடுத்ததுக்கு போவார். இது வந்து என்ன சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுக்காக காசு இல்ல. ஆனா இது ஒரு நல்ல பாயிண்ட். ஏன்னா நல்ல பாயிண்ட். ரெண்டு டீம் தான் ஐபிஎல்ல நல்லா பண்ணிருக்கு இந்த லாஸ்ட் 12 years 30 years. அந்த ரெண்டு டீமுமே அந்த ஓனர்ஸ் உள்ளுக்கே வரமாட்டாங்க. சிஎஸ்கே, ரிலையன்ஸ் டீமும் மும்பை இந்தியன்ஸ்குள்ள போக மாட்டாங்க கிரிக்கெட்டிங் டிசிஷனுக்கு. அதே மாதிரி சிஎஸ்கேல இருக்கிற ஸ்ரீனிவாசன் அவங்க டீமும் கிரிக்கெட்டிங் டிசிஷனுக்குள்ள போக மாட்டாங்க. தோனி கொடுத்துட்டாங்கன்னா வரமாட்டாங்க, வேற கேள்வி கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி ரிலையன்ஸ்லயும் அவங்க உள்ள போய் இந்த செலக்ஷன்லயோ இல்ல மொத்தத்திலயோ பண்ண மாட்டாங்க. இந்த ரெண்டு டீம் தான் ஐபிஎல் நல்லா பண்ணிருக்கு, இது வரைக்கும் கன்சிஸ்டன்டா பண்ணிருக்கு. காரணம் என்னன்னா அவங்க பிளேயர்ஸ் வந்து ஃப்ரீயா ஆடுறாங்க. ஃபெயில் ஆடுறதுல நீ ஃபெயில் ஆட்டா இன்னைக்கு ஃபெயில் ஆனா நாளைக்கு அடிக்கணும். நீ நெக்ஸ்ட் 72 hours ஒரு கேம் இருக்கு. இன்னொரு ஃபிளை ஒரு 6 hours ஃபிளை பண்ணி இன்னொரு இடத்துல கேம். அதுக்கு நான் மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும். நான் அங்க போய் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி என்ன வந்து பிளாஸ்ட் பண்ணினா நான் எந்த மூட்ல இருப்பேன்? எனக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு 36 hours ஆகும். ஸோ அதனால இது வந்து அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இது ஹியூமன் சைக்காலஜி, இது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். 2-3 பிரான்ச்சைசி இது ரொம்ப தீவிரமா பண்ணிட்டாங்க. அது என்ன ரீசன்னா, இப்போ நீங்க சிஎஸ்கே பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து டிஎன்சிஏல ஒரு 20-25 வருஷம், ஈவன் அதுக்கு முன்னாடி இருந்தே அவருக்கு ஒரு ரெக்கார்டு இருக்கு. கிரிக்கெட்டை பத்தி ஒரு டீமை எடுத்து நடத்தி அந்த ரெக்கார்டு இருக்கு. அதே மாதிரி ரிலையன்ஸும் 1987 கிரிக்கெட்ல இன்வால்வ்டா இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இப்போ புதுசா வந்த ஜிஎம்ஆரோ மற்றவங்களுக்கோ கிரிக்கெட்டை பத்தி அவ்வளோ பெரிய ஹிஸ்டரி, அவ்வளோ பெரிய நாலேஜ் கிடையாது. அவங்களுக்கு வந்து என்னன்னா இது ஒரு ஃப்ரான்ச்சைஸ், நான் சொல்றதை செய்யணுன்ற மாதிரி. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஹைதராபாத் இஸ் a better team when it comes to not getting involved in the team's decision than other teams. டீம் டிசிஷன், அது பேட்டிங் ஆர்டர், டீம் செலக்ஷன், ஃபீல்ட் பிளேசிங், இதுலாம் கோச்சஸ் மேட்ச் ஆரம்பிச்சு இன்வால்வ் ஆக முடியாது. You cannot go and say you can just change the third man இல்லாம உள்ள வச்சு போடுன்னு சொல்ல முடியாது. உள்ளெல்லாம் அளவே கிடையாது. ஸோ அதனால அது கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணாங்கன்னா டீம் டெஃபினட்டா மச் பெட்டர். சாதாரண நல்ல மனநிலை ஆடினால் கண்டிப்பா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எல்லா பிளேயர்ஸும் கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு. எல்லாமே ஹையஸ்ட் லெவல்ல இருக்காங்க, நல்ல காசு கொடுத்து பிரான்ச்சைசி வாங்குறாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட். 2-3 இன்ஸ்டன்ஸ் நடந்துட்டு. ஒன்னு பப்ளிக்கா நீங்க டிஸ்கஸ் பண்ணது கரெக்ட். அதுக்கு முன்னாடி இன்னும் நடந்துட்டு. ஓகே, ஸோ நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ்ல டெல்லி டேர்டெவில்ஸை பத்தி சொல்லுங்க. ஸ்ரீதர் டேர்ந்து ஆரம்பிப்போம். டெல்லி கேபிட்டல் ஸ்ரீதர் டேர்ந்து ஆரம்பிப்போம். Delhi Capitals, they have to get this act together with the top order firing. அப்பதான் they have a good chance. Other than that, they don't have any chance actually. ஓகே, வாசு கிட்ட போவோம். ஒரே சென்டென்ஸ்ல டெல்லி கேபிட்டல்ஸ் பத்தி சொல்லுங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் பவுலிங் அட்டாக் நல்லா இருக்கு. ஸோ அவங்களால அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ற டோட்டல்ல அவங்க பேட்ஸ்மேன் அடிக்க முடிஞ்சதுன்னா 1 or 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஹாரி ப்ரூக், இஃப் தே கம் குட் தே கேன் சேஸ்ல அடிக்கலாம். அந்த மாதிரி மேட்சஸ்ல கொஞ்சம் வின் பண்ணலாம். பட் ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க பிளே ஆஃப் டாப் 4 வருது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா மற்ற டீம்ஸ்லாம்
நல்லா லோட் பண்ணி வச்சிருக்காங்க. பவர் ஹிட்டர்ஸா பவர் பிளேலே அடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி பேட்டர்ஸ் வச்சிருக்காங்க, எஸ்டாப்ளிஷ்டு பேட்டர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களோட இன்னும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனே தேடிட்டு இருக்காங்க. யார் ஆடுறது, நீ யார் ஆடா நான் ஆடான்னு உட்காந்து ஜிஎம்ஆரும் ஜிந்தாலும் பேசிட்டு நீ சொல்றியா நான் சொல்றியா பேசிட்டு அதுக்கெல்லாம் டைம் போயிடும். அதுக்கப்புறம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும், கோச்சுக்கு டைம் கொடுக்கணும், எவ்வளவு இருக்கு. ஸோ ரொம்ப கஷ்டம். அன்லஸ் ரொம்ப ரொம்ப மிராக்குலஸா ஏதாவது நடந்தாதான். ஓகே, ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரீங்கன்னா, எல்லாருமே டெல்லி கேபிட்டல்ஸ் பிளே ஆஃப்ஸ் வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எனக்கும் அப்படி தான் தோணுது. பட் சீசன் ஆரம்பித்தோடனே நம்ம பார்ப்போம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, யார் யார் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்களோட கேப்பபிலிட்டிஸ்ன்றதை சீசன் ஆரம்பித்தா தான் தெரியும். வந்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.